இந்த விஷ குழந்தை, அதாவது நம்ம ரவீனா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த விஷ குழந்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஒரு ரோஸ்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த விஷ குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வீக் எபிசோட்லலாம் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக வந்து ஒரு மாதிரி வந்து குழந்தை மாதிரி பண்ணும். பட் ஆனால் வீக்கெண்ட் ஷோ மட்டும் வந்தால் மட்டும் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்பீக்கிங் நமக்கு தெரியும். ஓகேவா? என்னடா இது உண்மையிலுமே வந்து இது வந்து மெச்சூரா இல்லை வந்து குழந்தைத்தனமாக இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து என்ன மாதிரி பல பேருக்கு வந்திருக்கும். ஸோ அதே டவுட்டு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். கமலஹாசன் வந்து அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக ஒரு சம்பவம் பண்ணி விட்டார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 ப்ரோமோகள் ரிலீஸ் ஆகிருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை 5 ப்ரோமோ வந்துருக்குது. ஆனால் 5 ப்ரோமோவில் வந்து பெருசாக வந்து ஏதாவது இருக்கா மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாக எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா முக்கியமாக சண்டை இருந்தால் தானே அந்த காரசாரமாக போவோம். எல்லாமே ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த வாரம் போனதுனால எல்லாமே கொஞ்சம் ஜாலியாகவே திரு ஆண்டவர் கமலஹாசன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இந்த வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ அதில் என்ன நடந்துச்சு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து மூன்றாவதான ப்ரோமோ, மூன்றாவது ரிலீஸ் ஆகிருக்கலாம், அந்த ப்ரோமோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களை வந்து பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ மூணாவது ப்ரோமோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விஷ குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதோட உண்மை முகத்தை திரு கமலஹாசன் வெளியில் கொண்டு வந்துட்டார். இந்த விஷயம் வந்து வீக் எபிசோட்லேயே வந்து மாயா வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதோட விளைவாக தான், அவங்க சொன்னால் திரு கமலஹாசன் கேட்டு தானே ஆகணும். அவங்க வந்து வீக் டேஸ் எபிசோடில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கேள்வியெல்லாம் கேட்பார். அதுதான் ஆண்டவரோட ஸ்டைலே. மாயா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக ஆண்டவர் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்து வச்சு செய்வார். அப்படி தான் அது வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வந்து ரவீனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம். நேத்திக்கு கூட அர்ச்சனா வந்து சிரிக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கான். நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், சிரிக்கிறது பேசுறது. யார் சிரிக்கிறது நம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும்? பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு சுச்சுவேஷன் மேலே இது குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வந்து ஒரு கிரிஞ்சு குழந்தை மாதிரி நமக்கு தோணுது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மணி ரவீனா விஷயம் தான். இது வந்து நம்ம வீக் டேஸ்லேயே வந்து இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. என்னென்னா வந்து இந்த ஃபேவரட்டிசம்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து ஒரு வாணி கொடுக்குற அளவுக்கு இவங்க எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவீனா வந்து ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாமே ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம பிக் பாஸே வந்து காண்டாய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸே கலாச்சிருப்பாரு. கடைசியிலையும் ரவீனா தான் வந்து மணிக்கு கொடுத்தாங்க அந்த 5000 அமௌண்ட்டை. இருந்த மொத்த அமௌண்ட் அங்கே தான் கொடுத்தாங்க. அதை தான் ஆண்டவர் நம்ம ரவீனா கிட்ட கேட்குறாரு, மணிக்காகத்தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரிசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், தகுதியின் அடிப்படையில் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரவீனாவை பார்த்து கேட்குறாரு. ரவீனா மூஞ்சி அடிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதாவதுங்க அந்த 5000 அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இன்டென்ஷனாக வேணும்னே மணிகிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இந்த கேங்கு, அதாவது இந்த புள்ளி கேங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேங் ஃபுல்லாக போயிட்டு விஜய்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேவரட்டிசமாக வந்து மாறுது. ஏன்னா கடைசியில் கேட்கும்போது அவங்க பண்ணாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க அந்த தப்பை பண்ண ஒரு தகுதியுள்ள நபர் வந்து அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அது புள்ளி கேங்க தான் பிளான் பண்ணி வந்து நம்ம மணியை வந்து உள்ள அந்த கேம் ஷோவில் வந்து கலந்துக்க முடியாமல் பண்ணாங்க. இருந்தாலும் அதுக்கு விதை போட்டது ரவீனா அந்த விஷயத்தை பண்ணலனா, உண்மையாகவே சொல்கிறேன், மணி ஒரு நல்ல கொரியோகிராஃபர், நம்ம எல்லாருமே இந்த இதில் பார்த்துருப்போம். அவர் அந்த விளையாட்டில் போய் கலந்துக்கிறதுக்கான ஒரு இது நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். அதை தான் கமலஹாசன் கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்த நீங்கள் பண்ணுற இந்த பிஹேவியரால், இந்த ஃபேவரட்டிஸ்டால் உண்மையான திறமையும் வந்து பறி போகுது, அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இதை மணியும் அண்டர்ஸ்டூட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா வச்சுங்களேன், மணி வந்து உண்மையாகவே சொல்கிறேன் நல்லாவே கேம் ஆடக்கூடிய ஒரு நபர். ஏன்னா வந்து ரவீனாவை ஒதுக்கி விட்டு பார்த்தா மணி வந்து ஒரு நல்ல டஃப் கண்டஸ்டன்ட். ஏன்னா அவர்கிட்ட வந்து டாஸ்க்லேயும் நல்லா பங்கு பெறுறாரு, அவர்கிட்ட நிறைய திறமைகளும் இருக்குது, அப்பப்போ கரெக்டான இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்பொழுது இவர் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனா விஷயத்தில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போகிறாரு. ஸோ அதில் தான் ஆண்டவர் திரு கமலஹாசன் வந்து அவர் கேட்குறாரு. அதையும் வந்து ரவீனா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல செருப்படி நம்ம விஷ குழந்தைக்கு. அவங்கள வந்து முதல்ல நாமினேஷன் வர சொல்லுங்கள், மக்கள் அப்படியே அனுப்பிவிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக வந்திருக்க 4வது ப்ரோமோ. 4வது ப்ரோமோவில் வந்து எலிமினேஷனை பற்றி சொல்கிறாரு திரு ஆண்டவர். நம்ம வந்து ரொம்ப பசியில் இருக்கும்போது 2 ஆம்லேட்டாக கூட போட்டு சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண உடனே நம்ம நிக்சன், விஷ்ணு, கூல் சுரேஷ் வந்து ஒரு மாதிரி வந்து மூஞ்சில் ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து
ஆல்ரெடி வந்து இவங்க எலிமினேட் பண்ணி ஆகி போயிட்டாங்க நம்ம அனன்யா. ஸோ அதுக்கப்புறம் யார் வந்து இதில் இருக்காங்க கொஞ்சம் லோவஸ்ட் ஓட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான். கரெக்டாக அவங்க 3 பேரை மட்டும் தான் ப்ரோமோவில் காமிக்கிறாங்க. நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி கூல் சுரேஷ் தான் எவிக்ட் ஆனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்றுக்கே. ஸோ இப்படி இருந்தாலும் யார் அந்த 3 பேர் அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணு கிட்ட கேட்கும்போது சார் ரொம்ப சாப்பிட்ற வேணாம் சார், அதிகமாக சாப்பிட்ற வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டபுள் எவிக்ஷன்ங்கிறத நான் 2-3 எவிக்ஷனாக கொண்டு போயிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கமலஹாசன் சிரிக்கிறாரு. அடுத்தது நிக்சன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்சன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக கூல் சுரேஷ்ட கேட்குறாரு. கூல் சுரேஷ்ட என்ன கேட்குறாருன்னா அவசர அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்களே யார் எலிமினேஷனில் போவா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கூல் சுரேஷ் ஒரு ஆன்சரை சொல்கிறாரு. அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக இவர் என்ன அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் தெரியுமா? சார் நான் ரொம்ப லோவாக இருக்கேன், எனக்கு வீட்டு நினப்பு வந்துருச்சு, அன்னைக்கு கூட நான் செவ்வரேறி குதிக்க பார்த்தேன், நான் வெளியில் போயிடுறேன் சார், நான் தான் சார் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்னு பார்த்தா இவர் விஷ்ணு வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம கூல் சுரேஷ். கூல் சுரேஷுக்கு வந்து சும்மா ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாருங்க. அன்றைக்கி கிரியேட் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் ஸ்டே பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்களா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூல் சுரேஷுக்கு வந்து அன்னபிஷில் ஓட்டு அதிகமாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவர் உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு பிளானிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி கூல் சுரேஷை வந்து வழி அனுப்பி வைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் 4வது ப்ரோமோ நடந்த விஷயம். அன்எக்ஸ்பெக்டடாக 5வது ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. 5வது ப்ரோமோ வந்து ஒரு ஃபன்னியான ப்ரோமோ. முக்கியமாக நம்ம பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கும் அந்த காதல் அப்படின்னு சொல்லலாம், நட்புன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி மணி ரவீனாவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துட்டு இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து விஷ்ணுவும் பூர்ணிமாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அதை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருந்தது நம்ம விஷ்ணு. அதாவது வந்து அந்த ஒரு சாங்குக்கு வந்து பூர்ணிமா கூட அந்த ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 டேஸாக வந்து அந்த மனுஷன் வந்து எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாப்புல, ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாப்புல. மணி குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாங் ஸ்டார்ட் ஆன உடனே போயிட்டு நம்ம மணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். அந்த இடத்துல பூர்ணிமாவும் தடுக்க முடியாது, நீ வெளியில் போ விஷ்ணு உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மணி போயிட்டு அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமல் போயிட்டு அவங்க நிற்பார். உடனே நம்ம அந்த நேரத்தில் வந்து விஷ்ணுவோட மூஞ்ச பார்க்கணும். இதை கூட நம்ம வந்து வீடியோவில் பேசியிருப்போம். விஷ்ணுவோட மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செத்து அப்படியே ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி கை தட்டிட்டு இருப்பார். ஸோ அதை தான் கமலஹாசன் வந்து ஒரு ஃபன்னியான ப்ரோமோவாக வந்து 5வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க மணிகிட்ட கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாளாக ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்கள் பாட்டுக்க சிவபூஜையில் கரடி பூஞ்ச மாதிரி அன்னைக்கு திடீர்னு போயிட்டு அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணி விஷ்ணு வந்து ரொம்ப நோகடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்க்கிறாரு. இது வந்து ஒரு ஃபன்னியான ப்ரோமோவும் ஃபன்னியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடுங்கிறது வந்து ரொம்ப காரசாரமான எபிசோடாக இருக்காதுங்க. பார்க்கறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக அப்படி ஒரு எபிசோடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ் ஆன 5 ப்ரோமோ வச்சு அந்த 5 ப்ரோமோலையும் ஒரு ப்ரோமோ வந்து வேணும்னே வாலிடராக போயிட்டு நம்ம பூர்ணிமாட்ட சண்டைக்கு போன மாதிரி இருந்துச்சு நம்ம கமலஹாசன். இது தவிர்த்து மாயா பண்ண சில விஷயங்கள், தினேஷ் பண்ண சில விஷயங்களை பற்றி கமலஹாசன் கேட்பாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. முக்கியமாக அர்ச்சனாவை பற்றி இந்த 5 ப்ரோமோக்களுமே எதுலையுமே வந்து வெளியிடலை. அப்படி என்ன வன்மம் அப்படின்னு தெரியல. அர்ச்சனா ஒரு வேளை அவங்க பண்ண டான்ஸ், அவங்க பண்ண அந்த பெர்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி திரு கமலஹாசன் அவர்கள் வந்து பாராட்டுற மாதிரியோ இல்லை எதுவுமே ஒரு விஷயத்தை பண்ணாத மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. அதுவும் வந்து நமக்கு வந்து மெயின் எபிசோட் வந்துச்சுன்னா அதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நண்பர்களை இன்னைக்கு நடந்த 5 ப்ரோமோக்கள் நடந்த சம்பவங்கள். ஸோ அடுத்த மெயின் எபிசோட் எப்படி வருது, அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.